Hi students, 12th standard accountancy, chapter 2, illustration 15. How will the following appears in the final accounts of a club for the year 2017 to 18? Price particulars read பண்ணிடலாம். Price fund on 1/4/2017 60,000 rupees. Price fund investment on 1/4/2017 is 60,000 rupees. Interest received on price fund investment 6,000 rupees. Prices distributed 8,000. டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட் 12,000 ருபீஸ். ஸோ நம்ம இப்போ எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? ஃபண்டுங்கிற வேர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க ப்ரைஸ் ஃபண்ட் ஆன் 1/4. இப்போ ஃபண்டுன்னா என்னென்னலாம் சொல்லலாம்? என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குது? டோர்னமெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, மேட்ச் ஃபண்ட் இருக்குது, ப்ரைஸ் ஃபண்ட் இருக்குது, கேபிட்டல் ஃபண்ட் எக்ஸட்ரா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இங்கே நம்ம பார்க்க போகிறது இல்லுஸ்ட்ரேஷன் 15ல் ப்ரைஸ் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் ஃபண்ட் ஆன் 1/4/2017 60,000 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுனாலே நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? ஓப்பனிங் பேலன்ஸ்னு எடுத்துப்போம். இப்போது இங்கே ஃபண்டுங்கிற வேர்டு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போது இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகாதுன்னா எங்கே தான் ஷோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அசட் அண்ட் லயபிலிட்டி சைட் பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் இதை என்டர் பண்ணணும். ஃபண்டுங்கிற வேர்டு வந்து கேபிட்டல் ரிலேட்டட் வேர்டு. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்? சாதாரணமாக டே டு டேயில் நடக்கிற டிரான்சாக்ஷன் கிடையாது ஃபண்டுங்கிறது. ஸோ அதனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இந்த ஃபண்டுங்கிறது என்டர் பண்ணக்கூடாது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் இது அப்பியர் ஆகும். ஸோ ப்ரைஸ் ஃபண்ட் ஆன் 1/4/2017 60,000 ருபீஸ்னால் இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எங்கே அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டோம்? பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், ஃபார்மேட் பிரகாரம் எழுதிக்கிறோம். லயபிலிட்டி சைடில் 2 அமௌண்ட் காலம் போட்டுக்கிறோம். ஏன்னாக்கா லயபிலிட்டி சைடில் தான் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கால்குலேஷன்லாம் இருக்குது. ஓகேங்களா? லயபிலிட்டிஸ் அண்ட் அசட் சைட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரைஸ் ஃபண்ட் 1/4/2017 60,000 ருபீஸ்னால் இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் ஃபண்ட். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் ஃபண்ட் எங்கே அப்பியர் ஆகுது? பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் ப்ரைஸ் ஃபண்ட் 60,000 ருபீஸ் என்டர் பண்ணிட்டோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் ஃபண்ட். அடுத்தது ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் 1/4/2017 இஸ் 60,000 ருபீஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்க ப்ரைஸ் ஃபண்டு 1/4/2017 இருக்கு இல்லையா? இந்த சேம் டேட்டில் வந்த ப்ரைஸ் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அப்படியே 60,000 ருபீஸ் என்ன பண்ணிட்டோம்? அதே டேட்டில் இந்த ப்ரைஸ் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே இந்த வேர்டுனால் என்ன அர்த்தம்? அசட். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன ஐட்டம்? அசட் ஐட்டம். ஸோ ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் 1/4/2017 60,000 ருபீஸை நம்ம என்ன செஞ்சிடறோம்? அசட் சைடில் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 ருபீஸ் என்டர் பண்ணிடுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னாலே அசட் ஐட்டம். ஸோ அந்த டேட்டில் அதே அமௌண்ட்டில் இந்த ப்ரைஸ் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000 ருபீஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன வருது? இன்ட்ரெஸ்ட் வருது. இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்கம் ரிலேட்டட் இந்த ஃபண்டு மூலமாக தான் நமக்கு இன்கம் வருது. இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வருது? இந்த ப்ரைஸ் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இது இன்கம் ஐட்டம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்ன்றது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுனாலே இன்கம் ஐட்டம். ஸோ நமக்கு இன்கம்ஸ் ரிலேட்டட் ஃபண்டு மூலமாக இன்கம் வந்ததுன்னா அதை என்ன பண்ணணும்? ஃபண்டு கூடயே ஆட் பண்ணணும். ஸோ ஃபண்ட் ப்ரைஸ் எங்கே? ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? இது கூடயே இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000 ருபீஸை ஆட் பண்ணிடுறோம். எங்கே தான் ஆட் பண்ணணும்? லயபிலிட்டி சைடில் தான் ஆட் பண்ணணும். இங்கே கவனிங்க, இன்கம் ரிலேட்டிங் டு த ஃபண்ட் should be added to the fund account and expenses related to the fund should be subtracted from the fund account in the balance sheet prepared at the end of the year. So ஃபண்டுலேருந்து நமக்கு இன்கம் வந்தாலும் ஃபண்டுலேருந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் நமக்கு இன்கம் வந்தால் அதை ஆட் பண்ணணும். ஃபண்டுலேருந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ் வந்ததுனாலும் அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். எங்கே தான் பண்ணணும்? அதை லயபிலிட்டி சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் தான் பண்ணணும். பாருங்க, இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் accrued on specific fund investment for the current year, then it should be added along with the fund account on liability side. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ரிசீவ் பண்ணியிருக்கோம்.
ஸோ நம்ம என்ன செய்வோம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணோம்னா அது லயபிலிட்டி சைடில் ஃபண்ட் அக்கௌண்ட்டோட ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஃபண்டு மூலமாக. அப்போ ரிசீவ் பண்ணது நம்ம அந்த ஃபண்ட் அக்கௌண்ட்டோட ஆட் பண்ணி 6000 ருபீஸ் என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்தது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 8000 ருபீஸ். ஸோ ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்பென்சஸ். இன்கம்னா நம்ம ஆட் பண்ணுறோம் லயபிலிட்டி சைடில் ஃபண்டு கூட. எக்ஸ்பென்சஸ்னால் எதுலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வருது, இன்கம் வருது, ஃபண்ட்லேருந்து தான் நமக்கு இன்கம் வருது. அந்த ஃபண்டு ப்ரைஸை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதுலேருந்து தான் நமக்கு எக்ஸ்பென்சஸ் வருது. ஸோ அந்த ஃபண்டு மூலமாக இன்கம் வந்தால் அந்த ஃபண்டோடையே ஆட் பண்ணுறோம். அந்த ஃபண்டு மூலமாக எக்ஸ்பென்சஸ் வந்ததுன்னா அந்த ஃபண்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் 8000 ருபீஸ். அடுத்தது டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட். அந்த ப்ரைஸ் ஃபண்டுக்காக நமக்கு என்ன கிடைக்குது, டொனேஷன் ரிசீவ் பண்ணிட்டோம், அது இன்கம். இன்கம்மை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபண்டு ப்ரைஸோட ஆட் பண்ணுவோம். ஸோ டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்டை ஆட் பண்ணிட்டோம் 12000 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், 60,000 + 6,000 + 12,000 78,000 நமக்கு கிடச்சிருச்சு. அதுலேருந்து ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ப்ரைஸஸ்லாம் ஃபண்ட்லேருந்து வர ப்ரைஸஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அது நமக்கு எக்ஸ்பென்சஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 8000 சப்ட்ராக்ட் பண்ணால் 70,000 ருபீஸ் கிடைக்குது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.